ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் இருக்கோம். உங்களுக்குலாம் ரம்லான்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு பயத்தோடையும் ஒரு படபடப்போடையும் தான் எங்களுக்கு போயிட்டுருக்கு. இருந்தாலும் யூஏஇயில் கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல முடியல. அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ இருக்குது. இருந்தாலும் இங்கே உள்ள கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் இருக்காங்க. அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்போ நாங்கள் வந்து ஈது வந்துருச்சு, ஈதுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் ரமதான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளார 20 நோம்பு முடிஞ்சு இப்போ லாஸ்ட்டு 10 தான் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு மேலே ட்ரெஸ் எடுக்காமல் இருக்க முடியாது. அதனால தான் சரி வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நாங்கள் எப்போதுமே நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு தான் எப்போதுமே ஈதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கிளம்புவோம். இங்கே நைட்டு ஃபுல்லாக விடிய சுற்றுவோம். எந்த ஒரு பயமும் இருக்காது. இப்போது நைட்டில் கிளம்புறதுக்கு ஒரு பயமாகவும் இருக்குது. நைட்டில் தான் ரொம்ப சவுண்டெல்லாம் கேட்குது. அதனால சீக்கிரம் போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங்காகவே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் ராசிதுக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருந்தோம். சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வந்திருந்தோம். நாங்கள் இன்றைக்கி ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ராசத்துக்கு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராசத்துக்கு பாரு, அடுத்து நமக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவனுக்கு என்ன 2 ட்ராக்கும் டிஷர்ட்டும் எடுத்துகிட்ட வேலை முடிஞ்சு. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் நம்ம பார்த்து எடுக்கலாம், ஆம்பளை பிள்ளைக்கு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் பார்த்து எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி, இந்த பீஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதான் ஆனால் ஆஃப் பேண்டாக இருந்துச்சு. அவன் ஆஃப் பேண்ட் போட மாட்டான். சரி, ட்ராக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வேறு கடைக்கு போயாச்சு. அங்கே பார்த்த கடையில் அவனுக்கு எதுவுமே செட் ஆகவே இல்லை. அவனுக்கு எப்போதுமே செட் ஆகிறது வந்து மேக்ஸில் தான் செட் ஆகும். அதனால் மேக்ஸுக்கே நாங்கள் வந்துட்டோம் பார்த்துட்டு. இந்த தடவை வந்து அவன்கிட்டே சாய்ஸ் எல்லாம் விட்டாச்சு. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீனே செலெக்ஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். நீ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணு, அதுலேருந்து எது நல்லா இருக்கோ அதில் நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவனோட சாய்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு பிடிக்குது, எது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே எடுத்தான். அதுலேருந்து நான் செலெக்ஷன் பண்ணி ஒரு 3 டிஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் அதோட ட்ராக் பேண்ட்டும் போட்டு பார்த்தாங்க. ட்ராக் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அதோட ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட வேலை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு பார்க்கறதுக்கு போயாச்சு. ஹஸ்பண்ட் நான் எடுத்து கொடுக்குறதும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே நான் தான் செலெக்ஷன் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு நான் தான் பார்த்துக்கிட்டும் இருந்தேன் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தோம். எந்தெந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு எனக்கு என்னமோ கண்ணு வந்து இந்த ட்ரெஸ்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. சுற்றி வந்தால் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னவோ. சரி, ஹஸ்பண்டை கேட்டால் இது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ பார்த்து செலெக்ஷன் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக ஹஸ்பண்டுக்கும் ராஷத்துக்குமே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு முடிச்சுட்டு வர வழியில் பார்க்கும்போது இந்த பவுச் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. சும்மா ஜஸ்ட் நான் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். எதுவுமே வாங்கலாம் இல்லை. இதெல்லாம் ஊருக்கு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ஆனால் சில்ட்ரன்ஸுக்கு உள்ளது. நம்ம யூஸ் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு அதுவும் தெரியல. பார்க்குறதுக்கு குட்டியாக தான் இருந்துச்சு. அதனால் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஃபைனலாக ராஷத்துக்கும் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் பில்லாம் பே பண்ணிவிட்டு அதை 2 பேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்கு நமக்கு நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி, ராஷித் வந்து பூபி கேட்டாங்க. சரி, அவன் ஆசைப்பட்டதே வாங்கி கொடுத்துடலாம், அவனும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதையே வாங்கி கொடுத்து அன்றைக்கி நோன்பு அங்கே தான் திறந்தோம். அன்றைக்கி ஹோட்டல்லையே அன்றைக்கி நோன்பு திறந்துட்டு அதோட தராபியாக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அதோட நெக்ஸ்ட் டே நான் எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துபாய்க்கு வந்திருந்தோம். துபாய் கிளம்பி வந்ததும் அதே மாதிரி தான் ஈவினிங்காகவே கிளம்பி வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு நோன்பு திறந்துட்டு நம்ம வீட்டுக்கு நேரத்தோடய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். துபாய் வந்து பார்த்தா துபாய் மக்கள் எல்லாமே நார்மலாக தான் இருக்காங்க. இருந்தாலும் எல்லோரும் பயத்தோடு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு தெரியல. இங்கே வந்து பார்த்தா எல்லா மக்களுமே நடமாட்டத்தோடையும் எல்லாருமே அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஊர்லலாம் ஈது வந்துருச்சுனாலே எல்லாருமே 15 நோம்புக்கு அடுத்தது எல்லாருமே ட்ரெஸ் வாங்குறதுக்கு போயிடுவாங்க. அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஒரு கடையாக ஏறி இறங்கி ஒரு புடவையாக பார்த்து வச்சுட்டு வருவோம். அதெல்லாம் ஒரு மெமரி தான். அந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் பார்க்க முடியாது. இங்கே நான் எப்போதுமே மோஸ்ட்லி யூஏஇயில் அந்த கம்பி சாரி தான் எடுப்பேன். சிங்கப்பூர் சாரின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஊரில் ஃபேமஸாகவும் இருக்கும். அந்த சாரீ எல்லாமே கொஞ்சம் ரேட்லாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஊரில் அந்த புடவைலாம் ஃபேமஸாக இருக்கும். சரி, அதுவே எடுத்துடலாம், இந்தியா போனால் நமக்கும் யூஸ் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்போதுமே வருஷம் அங்கே தான் எடுப்பேன். நான் அதே மாதிரி இந்த வருஷமும் துபாய்க்கே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தாச்சு.
இங்கே துபாயில் வந்து பார்த்தா எல்லா மக்களுமே சாதாரணமாக நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரி நடந்து போயிட்டு வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம தான் அந்த மாதிரி வீட்டு உள்ளாரியே இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்லலாம் எல்லா மக்களுமே கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. அப்புறமேல எல்லாருக்குமே சகஜமாக மாறிடுச்சு. அது எல்லாருமே கொரோனாவில் எப்படி நம்ம வந்து சாதாரணமாக இருந்தோமோ அதே மாதிரி இப்போ உள்ள சூழ்நிலைக்கும் நம்ம வந்து சாதாரண மக்களாகவே மாறிட்டோம் இப்போ நம்ம. ஃபைனலாக நமக்கு ட்ரெஸ் வாங்குகிற கடைக்கும் வந்தாச்சு. உள்ளார போகிறப்பயே ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு ஈத் வரப்போது, ஈதுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் உள்ளாரையும் போனோம். உள்ளே போயிட்டு ஈதுக்கு என்ன புது கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவங்க புது கலெக்ஷன்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா சாம்பிளுமே மேலே வச்சுருக்குறாங்க. நமக்கு மேலே உள்ள சாம்பிளை பார்த்து நம்ம கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நமக்கு பிடிச்சதும் எடுத்து போடுவாங்க. நம்ம எது எடுத்து போட சொல்கிறோமோ அதுவுமே எடுத்து போடுவாங்க. பூனம் சேரீலாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஈதுக்கு எடுக்க போகிறோம் ட்ரெஸ்ஸு, அதனால கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கிராண்டாக பார்த்துட்டு இருந்தேன் நான். ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, உனக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ நல்லா மனசுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வா. அங்கே வீட்டுக்கு வந்துட்டு இந்த கலர் பார்த்தா நல்லா இருந்துச்சு, அந்த கலர் பார்த்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு எது பிடிக்குதோ அது உனக்கு இங்கேயே பார்த்து 1க்கு 2 தடவை பார்த்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கேட்க அவங்களும் எடுத்து போட்டுட்டு தான் இருந்தாங்க. அந்த டிசைன் போடுங்க, இந்த கலர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் எடுத்து போட்டு தான் இருந்தாங்க. ஃபைனலாக எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கம்பி சேரீ எந்தெந்த ஊர்லலாம் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் ஊர்லலாம் இந்த சேரீ ரொம்ப ஃபேமஸ்ஸு. மோஸ்ட்லி யூஏ வரவங்க எல்லாருமே இந்த சேரீ எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. எங்க ஊர் சைட்லலாம், உங்க ஊர் சைட்லலாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதோட சேரீலாம் எடுத்து கொடுத்துட்டு பில் பண்றதுக்காக போயிட்டாங்க ஹஸ்பண்டு. அதோட நான் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் ஆக்ஸ் ஆயில் இல்லை, அதனால வீட்டுக்காக நான் யூஸ் பண்றதுக்காக எடுத்திருந்தேன். இந்த ஷாப்லேயே புர்கா ஷாலாம் நிறையா இருக்குது. அதில் புர்கா ஷாலும் நான் 2 எடுத்திருந்தேன். நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இந்தியா போகிறதுக்கு யூஸ் ஆகும், ஈதுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷால் எடுத்திருந்தேன். அதில் ஹஸ்பண்டுக்கு பையனுக்குலாம் இன்னொரும் எடுத்துக்கிட்டேன். இந்த ஷாப்பில் வாங்குகிற ஷால்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள ஸ்டோன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எவ்வளோ வாஷ் பண்ணாலும் கொட்டவும் கொட்டாது. நான் இந்தியா போகிறப்ப மோஸ்ட்லி இங்கே தான் அதிகமாக எடுத்துகிட்டு போவேன், யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்தியா போயிட்டு வந்து இங்கே துபாயிலையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நல்லா லாங் லைஃப் வரும். ஸோ நாங்கள் வாங்கின ட்ரெஸ் எல்லாருக்குமே பில் பண்ண ஆரம்பித்தாச்சு. பில் பண்ணுறதுக்கும் நோம்பு திறக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. இங்கே எங்கேயாவது ஷாப் இருக்கா, இந்தியன் கடை இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கடையிலே கேட்டோம். நாங்கள் பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது, நீங்கள் அங்கே போய் நோம்பு திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் நாங்கள் பில்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் பில் போட்டிருக்கிற சமயத்தில் பக்கத்தில் திரும்பி பார்த்தா பக்கத்தில் கோலி சோடா இருந்துச்சு. கோலி சோடாவை பார்க்கும்போது நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு. இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஊர் போவண்டா கூட இங்கே இருந்துச்சு. அதோட தம்பி வந்து இந்த குனாஃபா சாக்லேட் கேட்டாங்க. அந்த குனாஃபா சாக்லேட் நோம்பு வந்து நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால சரி பையனுக்காக அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இஃப்தார் டைமும் வந்துருச்சு. சரி நோம்பு திறந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருந்தோம். சரி தமிழ் கடை இருந்துச்சு. நம்ம ஊர் கஞ்சி, ரோஸ் மில்க்கு, வடை, பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் நோம்பு திறந்தாச்சு. இந்த தடவை நல்லாவும் இருந்துச்சு. எல்லாம் கேட்குறது எல்லாமே கொடுத்துட்டும் இருந்தாங்க. நம்ம என்ன தான் வீட்டில் நோம்பு கஞ்சி செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு வராது. பள்ளியாசலில் காய்ச்ச கஞ்சி மாதிரி அந்த டேஸ்ட்டு வராது. இந்த கடையில் அதே போலயே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நம்ம நோம்பு கஞ்சி ஊரில் எப்படி குடிப்போமோ அந்த டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நோம்பு திறக்கிற ஆர்வத்தில் இந்த படி எப்படி ஏறி வந்தேன்னு தெரியல. இறங்கும் போது தான் தெரியுது. ரொம்ப குத்துவாட்டத்தில் இருந்துச்சு. இறங்கும் போது பயமாகவும் இருந்துச்சு. அவங்க அத்தா சொல்லிட்டு போனால் அம்மா உளுந்துங்கள்ந்து வாரிட போகுது, நீ இருந்து குருட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ராசத்து நின்று எனக்கு கூப்பிட்டு தான் வந்தாங்க. ஃபைனலாக துபாயிலே நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு துபாயிலையும் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு ஈவினிங்காக தான் கிளம்பி வந்தோம். சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கே நோம்பு திறக்க டைம் ஆகிடுச்சு. ஏன்னா துபாய் சைடு வந்தாலே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதனாலே மேக்ஸிமம் நான் துபாய் வரதுக்கு ஹஸ்பண்ட் வந்து பயப்படுவாங்க. இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டால் திரும்பி வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. வாங்கிட்டு இருந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் காரில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். திரும்பி மாற்றிடலாமா, இதே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா, இல்லை எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவிலலாம் ஈதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். அப்போல்லாம் என்ன தெரியுமா செய்வோம், வீட்டுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் மறுபடியும் தூங்கவே செய்வோம். எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பிரித்து பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பார்த்துட்டு அது என்ன ஃபால்ட்டு இருக்கா, இல்லை மாற்றலாமா, நம்ம கலருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது எல்லாமே பழக்கம்தான். ஆனால் எனக்கு அப்படி தான் தோணும். நீங்களாம் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே துபாயில் எல்லா கடையுமே நோன்பு திறக்கிறதுக்காக ஷாப்பெல்லாம் மூடி வச்சுருந்தாங்க. சரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பார்க்கலாம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஷாப்லாம் மூடி தான் இருந்துச்சு. சரி இதை பார்க்க வேணால் பார்த்தா டைம் ஆகிடும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் துபாயிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் நோன்பு திறக்கும் போது சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு கடையில் வாங்கியிருந்தா. அப்போ நோன்பு திறக்கும் போது அவனால் சாப்பிட முடியல. நோன்பு திறந்தது கடையில் தானே நோன்பு திறந்தோம். அதனால் அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இருந்தனால அங்கே நோன்பு திறந்ததுன்னு இந்த சாக்லேட்டே மறந்துட்டாங்க அவங்க. அதனால் காரில் வரும்போது தான் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க, குனாஃபா சாக்லேட்டு. எனக்கு அதிகமாக சாக்லேட்னாலே பிடிக்காது. ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுக்கு மட்டும் கூட கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தம்பிகிட்ட வாங்கி நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். அதோட அவங்க அத்தாவுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க ராஷிது. நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டோம். ராஷிதுக்கு சாக்லேட்னாலே ரொம்ப ஃபேவரேட்டு. நான் அதுவும் கேட்டதுனால தான் எனக்கு கொடுத்தேன். அப்படின்னா அவனே சாப்பிட்டு பிடிச்சிருந்துருப்பான். எனக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் கேட்ட பிறகு தான் அவன் எனக்கு கொடுத்தான். அப்புறம் அவங்க அத்தாவை கொஞ்சம் வாயில் வேறு ஊட்டி வேறு விட்டாங்க. ஏன்னா எங்கள் அத்தா டிரைவிங் பண்ணிட்டு இருந்தனால அவங்க அத்தாவுக்கும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கண்ணா. ஆனால் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்னா. கொடுத்தா எத்தனை சாக்லேட் இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு சாக்லேட்னாலே பிடிக்காது. துபாய்னாலும் டிராஃபிக் தான். டிராஃபிக்கில் மாட்டிட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. உம்முல் குயின் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதோட இந்த ஷாப்லாம் நான் எப்போதுமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும்போது சார்ஜா, அஜ்மான் இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கிட்டு வருவேன். சரி ஈதுக்கு வேணும், கிளிப்பு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி உம்முல் குயின்லேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம்முல் குயினில் உள்ள ஷாப்புக்கு தான் வந்திருந்தேன். சரி இது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான். நிறைய கலெக்ஷனும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோட பார்த்துட்டு நாங்களும் வந்தாச்சு. ஈது ஷாப்பிங் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. எல்லாருக்குமே முடிச்சாச்சு. நாங்கள் நல்லா நோன்பு திறந்துட்டு தான் வந்தோம். தம்பி ஆனால் அந்தளவுக்கு நோன்பு திறக்கலை, பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நோன்பு கஞ்சி, வடை, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டோம். அவங்களுக்கு நோன்பு கஞ்சிலாம் பிடிக்காது. அதனால் நோன்பு கஞ்சி அவங்க குடிக்கவும் இல்லை, சரியான முறைக்கு நோன்பு திறக்கவும் இல்லை. சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி பீஸா கேட்டாங்க. சரி பீஸா வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் நோன்பு திறந்ததே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எனக்கு பசிக்கல, அதில் நான் சகருக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவனுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். அதில் ஆளுக்கு ஒரு பீஸா எங்களுக்கு கிடச்சிச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கேட்டாங்க, வாங்கும் போதே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வேணாம் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் கொடுத்த ஒரு பீஸை சாப்பிட்டோன்னே இன்னும் கொஞ்சம் கொடுத்தா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பீஸானா ரொம்ப ஃபேவரட் இல்லையா, அது எப்போயாவது நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அதனால் சாப்பிட்டோன்னே ரொம்ப டெம்டிங்காகவும் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம துபாய் வரைக்கும் போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நடந்தது அலைஞ்சது கொஞ்சம் எல்லாமே உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால் சரி வீட்டுக்கு போகும்போது மந்தி வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம், சகருக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதோட ராஷிதும் ஹஸ்பண்டும் போயிட்டு மந்தி வாங்குறதுக்கு போனாங்க. மந்தி வாங்குகிற இடத்துல இந்த மாதிரி சுலைமானி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஷிது எனக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தான். இந்த கடையில் மந்தியும் சூப்பராக இருக்கும். அதனால் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இங்கே வந்து வாங்கினோம். அதுக்கு சாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பார்சல் மந்தியும் வாங்கிட்டோம். அதோட நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து சகர் செஞ்சுட்டு அதை நோன்பு வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு எல்லாரையும் வந்து படுத்தாச்சு வீட்டில். அம்மாவும் கால் பண்ணியிருந்தாங்க, ஈது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்களுக்குலாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்தேன். சரி உங்களுக்கும் காமிப்போம், நம்ம வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிப்போம்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறோம். இதுதான் ராஷிதுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. இது அவங்களே செலெக்ஷன் பண்ணதில் நான் வந்து செலெக்ஷன் பண்ணது. இது வந்து ஹஸ்பண்டுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு இதெல்லாமே எடுத்தாச்சு அவங்களுக்கும். இந்த சாரீ தான் நான் எடுத்த சாரீ. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த ஒரு அக்சஸரியும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கோல்டு தான் வாங்க முடியல இப்போ உள்ள சூழ்நிலைக்கு, இதுவாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டாங்க. அதோட 2 ஷாலும் எடுத்துருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 ஷாலும் இது தான். நல்லாயிருக்கும். அந்த கடையில் வந்து ஷால் எல்லாம் சூப்பராக இருக்கும், கிளாத்தும் நல்லாயிருக்கும், நைஸாக இருக்கும், நம்ம போட்டுக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா ஸ்டோனும் ஒர்க்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த ஷாலில். எனக்கு பிடிச்சதுனால தான் எடுத்திருந்தேன். கிளாத் துணியும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் ஈதுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா? யாரெல்லாம் என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க? இந்தியாவில் எப்படிலாம் ட்ரெஸ்லாம் நல்லா காஸ்ட்லியாக இருக்கா, கம்மியாக இருக்கா, எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.